நாங்க தனிச்சு போனா 160 சீட் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றீங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு. நான் ஏற்கனவே வந்து நமக்கு எத்தனை கோடி 2 கோடி ஓட்டு வந்துருச்சா? 2 கோடி ஓட்டு வந்துருச்சு. ஒரு 25 லட்சம் கழிச்சு பாருங்க. அதுல கூட எவ்வளவு பெரிய தாராள மனசு. 20 லட்சம் கழிச்சு 2 கோடி ஓட்டு வந்துருச்சு. 40% ஓட்டு நம்மள்ட்ட இருக்கு. 40% ஓட்டு இருக்கிறது எதுக்கு கூட்டணி பிச்சை எடுத்துட்டீங்கன்னு நான் கேட்பேன். நீ எதுக்கு ஒவ்வொருத்தரா ராமதாஸ் ஐயா கூப்பிடுறீங்க? எதுக்கு அன்புமணி ராமதாஸை கூப்பிடுறீங்க? எதுக்கு தினகரனை கூப்பிடுறீங்க? இவங்கள கூப்பிடாம இல்லையா நீங்க? செங்கோட்டையன் என்ன பண்ணாரு? தினகரன் எப்படியாவது இங்க கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாரா இல்லையா? அவரே அதை வெளிப்படுத்துறாரா இல்லையா? நாங்க பேசிட்டு இருந்தோம் அதுக்குள்ள டெல்லி தூக்கிட்டு போயிருச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க ஏங்க 2% தினகரன் போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க தான் 40% வச்சிருக்கீங்கல்ல. என்ன அதான் அது பத்தாதா? 2 கோடி ஓட்டு பத்தாதா உங்களுக்கு? இன்னொரு தினகரனோட 2% உங்களுக்கு வேணுமா? எதுக்கு வேணும்னு கேட்கறீங்க? அப்போ நீங்க ஆரம்பத்துல இருந்து நரேட்டிவ்க்கு போயிட்டீங்க நம்பர் 1. 2வது நீங்க நான் எந்த இடத்துல அதிமுக இவங்களோட பெரிய கட்சின்னு சொல்லி சொல்றேன்னா, நீ கட்டமைப்பு. இன்னைக்கு வந்து பூத் இருக்கு. இந்த பூத் வந்து இன்னைக்கு இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறம் 73,000 பூத்னு சொல்லி சொல்றாங்க. 73,000 பூத்ல திமுக ஒரு பூத்ல 10 பேர் வச்சிருக்காங்க. பிஎல்ஏ 1 அடுத்து இந்த எஸ்ஐஆருக்காக பிஎல்ஏ 2ன்னு இன்னொரு 10 பேரை உருவாக்குறாங்க. அதிமுக ஒரு 8, 9 பேர் வச்சிருக்காங்க. அது இளைஞர்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க. பட் 8, 9 பேர் வச்சிருக்காங்க. விஜய் எத்தனை வச்சிருக்காரு? ஆதவர்ஜனோட வார்த்தைகள் வந்து இந்த கூட்டத்தில் கூட சொன்னார். நம்மள்ட்ட 73,000 பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அப்போ ஒரு பூத்துக்கு ஒருத்தருங்க. ஒரு பூத்துல இருக்கிற 1000 பேரை ஒரே ஒரு தாவேக்கு நிர்வாகி எப்படி போய் சந்திப்பார்? அவர் எந்த பூத்துல உட்கார்ந்து இருப்பாரா? திமுக காரங்க என்ன பண்ணுவாங்க? தம்பி வாப்பா டீ சாப்பிடலாம்னு கூட்டிட்டு போவாங்க. இது நடக்குமா நடக்காதா? நீங்க மைக்ரோ பாலிடிக்ஸ்குள்ள போகும்போது இது எல்லாமே நடக்கும். ஆல் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார்ங்கிற மாதிரி நடக்க தான் செய்யும். அப்ப இதை எப்படி சமாளிப்பாங்க அவங்க? அப்ப கட்டமைப்பு ரீதியாக உங்கள்ட்ட ஆட்கள் இல்ல. நிர்வாகிகள் போட்டீங்களா? போடல. மாவட்ட செயலரை இப்பதான் போட்டு முடிச்சிருக்கீங்க. 6 மாவட்ட செயலர் அந்த பஞ்சாயத்து ஆச்சு. அஜித் அவங்கலாம் வரும்போது பஞ்சாயத்து ஆச்சு. அதுக்கு பிறகு ஒன்றியம் அறிவிச்சிட்டீங்களா? கிளை அறிவிச்சிட்டீங்களா? வட்டம் இதெல்லாம் எப்ப அறிவிப்பீங்க? நீங்க என்ன 2029 தேர்தல் வேலை பார்க்குறீங்களா? 2031 வேலை பார்க்குறீங்களா? அதுவே அறிவிக்காம இன்னைக்கு அந்த பசங்க நிறைய பேர் பேசுறாங்க. இப்ப செயல்கள் கூட்டத்துக்கு வந்த மாதிரி என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. என்னப்பான்னு கேட்டேன். ஆனா நாங்கலாம் ஓட்டு போடுவோம்னா. ஆனா வேலை செய்ய மாட்டோம். வேலை செய்ய நாங்க ரெடியா இல்ல. சொல்றான். ஒரு கிளையில இருக்கிற பையன் சொல்றான். ஏன்பா எங்களுக்கு எப்ப பொறுப்பு போடுவாங்க? ஃபர்ஸ்ட் வந்து தளபதியே கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் புஷ்யானந்த் கொடுப்பாருனாங்க. அப்புறம் மாடு சிலர் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்கள்ட்ட காசு உடனே வாங்கிக்கிறாங்க. ஏய் செயல்வர்கள் கூட்டத்துக்கு போன ஆளுக்கு 5000 எடுங்கடா அப்படிங்கிறாங்க. நாங்க கொடுக்குறோம். எவ்வளவுதான் எங்களை சுரண்டுவாங்க? நாங்களும் கஷ்டப்படுற ஃபேமிலி தானே. யாருமே இங்க பெரிய வசதியெல்லாம் இல்ல. மாடு சிலர் வேணா வசதியா இருக்கலாம். நான் கஷ்டப்படுற ஃபேமிலி. அப்போ யாருமே வேலை செய்ய தயாராக இல்ல. எல்லா தொகுதிகள்ல இருந்தும் இந்த பிரச்சனை இருக்கு. இத கிளை அவங்க இப்படியே சொல்றாங்க. கிளைய உடைக்கிறாங்கங்க. தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் பிச்சுட்டு ஓடிருவோம் போல இருக்கு.